நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனின் தமிழ்நாடு பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை குடியரசுத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து அக்டோபர் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் சென்னை, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் அவருக்கு பாராட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரது தமிழ்நாடு பயணம் ரத்து செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாஜக தொண்டர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இளம் யானைகளிடம் அதிகம் பரவக்கூடிய எண்டோதீலியோட்ரோபிக் ஹெர்பீஸ் வைரஸ் என்ற நோய்க்கு எதிரான தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகும் இளம் யானைகள் இரத்த கசிவு ஏற்பட்டு 24 மணி நேரத்திற்குள் உயிரிழக்க நேரிடும் என்ற நிலையில் அதனை தடுக்கும் வகையில் இந்த தடுப்பூசி அறிமுகமாகியுள்ளதாக இங்கிலாந்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.